இங்கே கோமதி அதிரடியான முடிவெடுத்து ரொம்பவே மோசமா தட்டி விட்டாராங்க அங்க தங்கமேல. அவருக்கு நீ சாப்பாடெல்லாம் ஒண்ணு கொண்டு போக வேண்டாம். நீ சரவணனுக்கு மட்டும் சாப்பாட கொண்டு போ. அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரு சரியான்னு சொல்ல, இங்க கேரியர் எடுத்து வை அப்படின்னு சொல்ல, அதட்டின உடனே அத எடுத்து வச்சுட்டு வெளியில கொஞ்சம் கண் கலங்கியபடி போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே தன்னுடைய அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி விவரத்த சொல்ல, இப்படி எல்லாமா நடந்துக்கிறாங்க. சரி இது எதையுமே நடந்துக்காத மாதிரி என்கிட்ட சொல்லிக்காத மாதிரி இருந்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் மீதி விஷயத்தன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே அவங்க சரவணனுக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே வீட்டுக்கு இங்கே தங்கமயிலோட அம்மா அப்பா வராங்க. வந்தவங்க எதுவுமே தெரியாதது போல இவங்க கிட்ட பேசுறாங்க. முக்கியமா வந்து இங்கே வந்து கோமதிக்கே ஆர்டர் போடுற மாதிரி பேசுறது இங்க மீனாவுக்கும் ராஜுக்கும் பிடிக்கவே இல்லை. என் கோமதிக்கு கூட பிடிக்கல. அவங்க போனதுக்கு அப்புறமாவும் கூட அவங்க அதுக்கப்புறமா இங்க பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. அதாவது எங்க சொந்தத்துல எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வெளியில எங்கேயாவது அனுப்பி வைக்கிற பழக்கம் உண்டு. இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்கேயாவது அனுப்பலான்னு நினைச்சிட்டு அதை பத்தி பேசிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, எங்க பாண்டியன் சொல்றாங்க இந்த மாசம் ஃபுல்லா சரவணனுக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா இந்த மாசம் போக முடியாது. அடுத்த மாசத்துக்கு நான் அனுப்பி வைக்க பாக்குறேன்னு சொல்ல, கண்டிப்பா சம்மந்தி நீங்களே சொல்லுங்க எந்த இடத்துக்கு அனுப்பலான்னு, நாங்களும் வந்து எங்கேயாவது அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு இங்க அவங்க பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்க கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க இனிமே நீங்க வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும். தங்கமயில் சாப்பாடு கொண்டு வருவான்னு சொல்லி எங்க வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவ சரவணனுக்கு மட்டும் தான் சாப்பாடு கொண்டு போவான்னு அதிரடியா சொல்ல, சரி கோமதி அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, இனிமே எப்போதும் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனுக்கு சாப்பாட்டையும் கொடுத்து அனுப்பி வைக்க, அங்க கடைக்கு போற தங்கமயில் சரவணன் கிட்ட கேக்குறாங்க, ஏங்க என்னை இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்க மாட்டுது, அத்தை எதுக்குங்க என்னை திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு எங்க சரவணன் கேட்க, இன்னைக்கு நானும் மாமாவுக்கும் உங்களுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பினேன். ஆனா அவங்க நீ சரவணனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு போ, அவரு வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. அதான் மாமாவுக்கு எடுத்த சாப்பாட்டை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அம்மாவா இப்படி பேசினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க இதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் உங்க அம்மா கிட்ட இதை பத்தியுமே கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல, இங்க பாரு மயிலு, அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனா அதுல அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. இப்போ உனக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல எவ்வளவு ஒரு திருப்தியோ அதே போல தானே அம்மாவுக்கும் இருக்கும். அம்மாவால கடைக்கு கொண்டுட்டு சாப்பாடு எடுத்துட்டு போகவும் முடியாது. அவங்களுக்கும் உடம்பு ஒத்து வராது. அதுக்காக தான் அப்பாவை வீட்டுக்கு வர சொல்றாங்க. அவங்க கையால பரிமாறணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இதை எதுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இப்படி கண் கலங்கி உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ ஒவ்வொரு நாளும் நல்லா சிரிக்கிறியோ இல்லையோ, ஆனா அழுகிறது தான் அதிகமா இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ மயிலு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மயிலுக்கு கோவம் வந்தாலும் இங்க அப்படியே அமைதியா சாப்பாடை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவர்கிட்ட என்ன சொன்னாலும் எவ்வளவு பேசினாலும் கேட்க மாட்டாரே நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே இங்க தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, என்னம்மா என்ன பண்றேன்னு சொன்ன, என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க, இப்பதாண்டி உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்தேன், இப்ப வரையும் வரல, என்னடி பண்றாங்கன்னு சொல்ல, நான் எங்க மாமா கூடயே பேசிட்டு ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்துட்டேம்மா, அங்க வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கலம்மா, அதனால தான் சொல்ல, சரிடி நீ கிளம்பி வீட்டுக்கு போ, எவ்வளவு நேரம் தான் அங்க கடையில இருந்து மாப்பிள்ளையோட வேலையும் கெடுத்துட்டு இருப்ப, அவரும் வேலையெல்லாம் முடிக்கணும்லன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல நீ என்னம்மா வந்து பேசுன அப்படின்னு கேட்க, நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டேன், சீக்கிரமாவே உன்னையும் மாப்பிள்ளையும் ஹனிமூன் அனுப்புறதா உங்க மாமனாரும் ஒத்துக்கிட்டாரு, இப்போ உனக்கு சந்தோஷமா, கொஞ்ச நாள் எந்த கவலையும் இல்லாம போய் சந்தோஷமா இருந்துட்டு வா, அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சந்தோஷத்தோட இங்க வீட்டுக்கு வர இங்க தங்கமயில பார்த்த மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்ன போகும்போது அவ்வளோ கவலையா போனாங்க, எல்லாம் அவங்க மாமாவை பார்த்து சந்தோஷமா இருக்கும் அக்கா அப்படின்னு ராஜி சொல்ல, வாங்கக்கா என்னக்கா சாப்பாடு கொடுத்துட்டீங்களா, எதுக்கு இவ்வளவு நேரம், இப்பதான் உங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு போனாங்கன்னு சொல்ல, அதான் தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இல்ல அம்மாவுக்கு இப்பதான் ஃபோன் பண்ணேன், அம்மா தான் சொன்னாங்க விஷயத்தன்னு சொல்ல, ஓ அப்படியா, உங்களையும் இருந்து பார்த்துட்டு போக தான் சொன்னோம், ஆனா அவங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லக்கா, அம்மா அப்பா தானே, நான் எப்பனாலும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி மயிலு, உங்களுக்கு எதுவும் விஷயம் தெரியுமான்னு கேட்க, என்ன விஷயம்க்கா, இல்ல உங்க அம்மா தான் ஃபோன்ல விஷயத்த சொல்லியிருப்பாங்களே, சொல்லாம கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க கோமதி என்ட்ரி ஆகுறாங்க. உடனே கோமதி சொல்றாங்க, உன்னையையும் சரவணனையும் எங்கேயாவது ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணுமா, அதான் எங்க அனுப்புறதுன்னு தெரியல, இருந்தாலும் இந்த மாசம் முழுக்க சரவணனுக்கும் வேலையா இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சதும் மாமாவே உங்களை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா உள்ள போக இங்க உடனே ராஜியை பாக்குறாங்க. ஏன் ராஜி, உனக்கு இந்த மாதிரி வெளில எங்கேயும் போகணும்னு ஆசையா இருக்கா, சொல்லு ராஜி அப்படின்னு கேட்க, ஏன் அத்தை நீங்க வேற, அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, அதுவும் இப்பதான் கதை படிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்காரு, இந்த நேரத்துல நாங்க எங்கத்தான் போக போறோம், உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி உள்ள போக மீனா கேக்குறாங்க, இப்பதான் அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதை தாண்டி நானும் நினைச்சேன், இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு பேரையும் தனியா அனுப்பி வச்சா அவங்களுக்குள்ள பேசி பழகி ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும்ல, இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இவ ஒரு பக்கம் காலேஜ் அவன் ஒரு பக்கம் காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து
வந்துட்டு இருந்தா எப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் நானும் யோசிச்சேன், இதை பத்தி மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு. இவங்களும் இங்க மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க உள்ள போற தங்கமல் ஹனிமூன் போறத பத்தின ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க கோமதியும் மீனாவும் பேசிட்டு இருந்ததையும் கேட்டிருக்காங்க. எப்படியாவது ராஜியும் கதிரையும் கூடவே அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்கள நம்ம கூட கூட்டிட்டு போகக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இங்க நைட் பாண்டியன் மாமா வந்த உடனே அதை பத்தி பேசுவாங்க. அதை பேச விடாம தடுத்து நிறுத்தணும்னு யோசிக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இங்க நைட்டு பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்த கையோட இங்க ஹனிமூன் விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க தங்கமேல் நினைச்சது போலவே கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, ஏங்க இன்னைக்கு சம்மந்தியம்மா வந்தாங்கல்ல, அவங்க விஷயம் சொல்லிட்டு போனாங்கல்ல, அதை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பத்தி என்ன யோசிக்கிறதுனே தெரியல. இப்போ சரவணன் வேற நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சரவணான்னு கேட்கா, ஆமாப்பா இந்த மாசம் கண்டிப்பா போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நானும் அதை தான் யோசிச்சேன். அடுத்த மாசம் கதிருக்கும் ராஜுக்கும் வேற பரீட்சை முடிஞ்சு லீவ் விடுவாங்க. எப்படியும் ஒரு ஒரு மாசம் லீவு இருக்கும். அந்த லீவுல இப்போ இவங்களும் போனா சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த பிள்ளைங்களும் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே போகல. ராஜியும் அதை பத்தி கேட்கல. ராஜு வீட்டிலேருந்து வந்து அதை பத்தி பேசவா போறாங்க? இல்லைங்க, நம்ம தானே செய்யணும். நம்ம ராஜியை நம்ம பொண்ணு மாதிரி நினைச்சிட்டா மட்டும் பத்தாது. அவங்க சந்தோஷத்துக்கு நம்மளும் ஏதாவது ஒரு வகையில ஒன்று செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல, இங்க கதிரை பார்த்து முறைச்சபடி நிக்க, அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இப்போ எங்கேயும் போக விருப்பமும் இல்லை. இப்போ என் கையில காசு இல்லை. இந்த மாசத்துக்கு என்ன 10,000 பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் கையில பணம் இருக்கு. அதையும் போக இங்க ஹனிமூனு அப்படி இப்படின்னு கிளம்பி போயிட்டா கையில காசும் இருக்காது, வேலையும் போயிடுமா, கொஞ்சம் அமைதியா இருன்ற மாதிரி கதிர் சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்டா கதிர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கோமதி எந்த விஷயத்துலையும் தான் கேட்க மாட்டேன், இந்த விஷயத்துலயாவது கேளுன்னு சொல்லி இங்க வாயை அடக்கிடுறாங்க. எங்க ராஜுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கதிர் கூட தனியா போனா அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கதிருக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே இல்லை. இன்னமும் ராஜு மேல அவங்க ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு தனியா ட்ரிப் போனா கூட இவங்க 2 பேருக்குள்ள காதல் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நடக்க விடாம பண்றதுக்காக தான் எங்க தங்கமயில் என்னென்னமோ பிளான் பண்ணி இடையில புகுந்து புகுந்து பேசுறாங்க. அப்போ பழனிவேல் இதை கவனிக்கிறாங்க. இந்த பிள்ளை எதுக்காக இப்படி ராஜியையும் கதிரையும் தான் கூட அழைச்சிட்டு போக வேணாம், தனியா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கு. ஆனா மீனாவும் செந்திலும் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. முக்கியமா மீனா இந்த குடும்பத்துல யார்கிட்டயும் அப்படி நடந்துகிட்டது கிடையாதுன்னு ஒரு சந்தேகத்தோட இங்க தங்கமயில பார்க்க, தங்கமயில பழனிவேலை பார்த்து அப்படியே சுதாரிச்சுக்கிறாங்க. இவங்க மேலுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடுச்சோன்ற ஒரு எண்ணம் வருது. எல்லாரும் கிளம்பி சாப்பிட்றதுக்காக போக இங்க பழனிவேல் நேரடியாவே தங்கமயில்கிட்ட கேட்டுறாங்க, ஏப்பா மயிலு, அவங்க 2 பேரும் உன் கூட வரது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லையே சித்தப்பா, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு இங்க மயில் கேட்குறாங்க. இல்லப்பா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், அவங்க 2 பேரும் ஹனிமூன் அனுப்பணும்னு அக்கா சொல்றப்பெல்லாம் நீ குறுக்க புகுந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரியும் அவங்கள வரவிடாம தடுக்கிற மாதிரியும் இருக்கு, அதான் சொன்னேன். ஆனா மீனாவும் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, நாங்க எல்லாருமே தான் கூட போனோம். ஆனா மீனாவும் செந்திலும் அப்படி இல்லை. மீனாவும் செந்திலும் இங்க கொடைக்கானல் போகணும்னு ஆசைப்பட்டப்ப கூட இங்க அக்கா மாமா அரசின்னு கதிர்னு எல்லாருமே கூட தான் போனாங்க. அப்ப அவங்க 2 பேரும் என்ன கோவப்பட்டா வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா நீ பேசுற தப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு போக, இங்க மாமாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடுச்சோன்ற ஒரு எண்ணம் ரொம்பவே பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட இங்க தங்கமேல் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அப்படியாடி, நீ ஏண்டி இப்படி பண்ற? அவங்க வந்தா வராங்க, வராட்டி போறாங்க. நீ இத அந்த நேரத்துல பாத்துக்கலாம்ல, இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குல்ல, இடையில நான் கூட ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன். இப்படி அவசரப்பட்டு பேசி நீயே உன்னை மாட்டிக்காதடி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னம்மா பண்றது? இப்போ சித்தப்பாவுக்கு என் மேல கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே ஒரு விஷயத்துல இப்போ ஒரு விஷயத்துலன்னு போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஒன்று பண்ணலாம், முதல்ல அவர் அந்த வீட்டிலேயே இருக்க விடக்கூடாது. அவருக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் மூலமா அவர் தனி கொடுத்தன போகிற மாதிரி பண்ணணும். அதுக்காக நம்ம என்னம்மா பண்ண முடியும்? நம்மள அவருக்கு பொண்ணு தேட முடியும்னு இங்கே உடனே தங்கமயில் கேட்க, அதுக்கு இங்கே பாக்கிய சொல்றாங்க, நம்ம இதுக்கடி பொண்ணு தேடுது, அதான் அந்த வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கே, எப்படியாவது அரசியை பிடிச்சி, அது தாய்மாமன் தானே, பழனி வேலைக்கு கட்டி வச்சிட்டோன்னா அங்க வீட்டில் அரசிக்கு இந்த வீட்டில் தாய்மாமனுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்து அவளுக்கு கோவம் வரும். அப்புறம் அவளே இந்த வீட்டில் இருக்க முடியாம மாமாவை கூட்டிட்டு தனியா போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியா போயிட்டாங்கன்னா இந்த வீட்டில் நீ நிம்மதியா இருக்கலாம், உனக்கு நாத்தனா தொல்லை இருக்காது, இவர் மூலமாவும் தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மயிலும், நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதாமா இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்க, நடக்கும்டி, மனசு வச்சா நடக்கும், போக போக சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி காட்டணும், முதல்ல நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இங்க வந்து தங்கமல்கிட்ட சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு மாசம் இருக்கு, ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீ ஹனிமூன் போகணும்னு ஆசைப்படுற, அதுக்கு இடையில என்னென்ன குழப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு, ஆனா உனக்கோ சரவணன் மாப்பிள்ளைக்கோ உன் மேல எந்த ஒரு சந்தேகமும் வராதபடியும் நடந்துக்கோ, உங்க 2 பேருக்கும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மயிலு எல்லாத்துக்கும் ஆமான்னு தலையாட்டிட்டு போனை வச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே என்ன பண்றாங்கன்னா, பாண்டியன்
கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமாமா, இந்த வீட்டில் நம்ம வீட்டில் அரசி இருந்துட்டு இருக்கான். இங்கே அரசிக்கும் ஆசை இருக்கும்ல, அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே பாண்டியன் கிட்ட தங்கமேல் சொல்கிறாங்க, ஏமாமா, நம்ம அரசிக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. சுடருக்கும் இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம அரசிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல மாமான்னு சொல்ல, இப்போ என்னப்பா அவசரம், அவள் படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கட்டுமே மாமா, கல்யாணம் முடிஞ்சு படிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஏன் நீ இந்த வீட்டில் நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன, திடீர்னு அப்பா கிட்ட இப்படி வந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அரசி, பிடிக்கலன்னெலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டில் என்ன இருந்தாலும் பொறுப்பாக நடந்துக்கணும்ல. நீ ஒரு நல்ல பொண்ணு, உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். காலகாலத்தில் மாப்பிள்ளை தேடினா தானே சீக்கிரமாக ஒரு நல்ல பையன் கிடச்சி நீ அவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே இதை கேட்ட பாண்டியனை வந்துட்டு, மயில் சொல்கிறது உண்மைதான், அதுக்கான ஏற்பாடை பொறுமையாக பார்த்து பொண்ணா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்று தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுல உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, நம்ம எதுக்காக நம்ம அரசியை கல்யாணம் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு, அதான் மாப்பிள்ளையே இந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம பேசாமல் இங்கே தங்கமேலுக்கும் பழனிவேல் சித்தப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க போனால் முறை தானே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற நீன்னு இங்கே உடனே கோவப்படுறாங்க கோமதி. பாண்டியனும் கோவப்பட, இல்லை முறை தானே வரும், அதனால தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா நீங்கள் பழனிவேல் சித்தப்பாவுக்கு இன்னமும் கல்யாணமும் பண்ணலை, இங்கே அரசிக்கும் கல்யாணம் ஆகலை, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிவேல் வந்து பயங்கரமான கோவப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் என் அக்கா பொண்ணா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நான் என் தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளை, அந்த பிள்ளைய போய் கல்யாணம் கட்டிக்கன்னு சொல்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை சித்தப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு வயசு என்ன, அந்த பிள்ளைக்கு வயசு என்ன ஆகுது, அந்த பிள்ளை எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி, அப்படிதான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட பிள்ளைய போய் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியலன்னு எங்கள் பழனிவேல் ரொம்ப கோவப்பட, எங்கள் பாண்டியனும் ஒரு ஆச்சரியத்தோட கோமதி ஆச்சரியத்தோட எங்கள் பழனிவேலை பார்க்குறாங்க. இங்கே உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா, ஊரில் உள்ளவங்க யாரும் ஏதாவது பேசிடுவாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல, ஊரில் உள்ளவங்க இது நாள் வரைக்கும் நான் என் காது படவோ இல்லை என் முதுகுக்கு பின்னாடியோ இது நாள் வரைக்கும் நான் பேசியும் கேட்டதில்லை, என் காதுக்கும் வந்ததில்லை, அப்படி தானே மச்சான், உங்களுக்கு யாரும் இந்த வரையும் பேசியிருக்காங்களான்னு சொல்ல, இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே சொல்கிறாங்க தங்கமேலை பார்த்து, நீதாம்மா இப்படி பேசுகிற, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனித்து பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் அமைதியாக போகிறதுக்கு காரணம் இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக மட்டும்தான், இப்போ நீ என் விஷயத்தில் தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதே என் அக்காவுக்கும் என் மச்சானுக்கும் தெரியும், இதில் நீ தேவையில்லாமல் தலையிடாத, அரசி நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படித்து அவள் கலெக்டர் ஆகணும், அவங்க அப்பா ஆசைப்பட்டபடி, அப்படியே இல்லைனாலும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க எங்கள் அக்காவுக்கும் மச்சானுக்கும் தெரியும், இதில் நீ எதுக்கு தேவையில்லாம வம்பு கொள்ளிட்டு இருக்க, அவள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை, இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் உனக்கு என்ன பிரச்சனை, பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நீ சந்தோஷப்படுவியான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட கோமதி, டேய் என்னடா பழனி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, பின்ன என்னக்கா, அரசியை போய் எப்படிக்கா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அரசி எனக்கு சின்ன குழந்தையா இருந்தாலே தெரியும், இப்போ வரைக்கும் அவள் குழந்தையா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதாடா பழனி உன்னைய பற்றி, இவ சொல்கிறான்றதுக்காக நாங்களும் அதே செஞ்சுருவோமான்னு சொல்ல, இங்கே உடனே அரசி சொல்கிறாங்க, ஏன் நீ இந்த வீட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க, மீனா அண்ணி ராஜின்னு 2 பேருமே வந்திருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு எப்படி வந்தது, அவங்க 2 பேரும் இதை பற்றி எங்ககிட்ட பேசினது கூட கிடையாது, ஏன்னா என்னைய பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் மட்டும்தான் நீ இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல, உடனே சரவணன் கோவப்பட்டு எங்கள் தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க, ஏன் மயிலு எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டே இருக்க, அமைதியாக இருக்க மாட்டியான்னு சொல்லி எங்கள் மயிலை திட்டுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அது மூலமாக ஏதாவது ஒன்று நடக்கும்னு பார்த்தா நம்ம தான் கடைசி வரைக்கும் மாட்டிகிட்டே இருக்கோம், அம்மா சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா சொன்ன ஐடியா படி தானே எல்லாமே பண்ணணும், எல்லாமே தப்பாகவே போயிட்டுருக்கே, ஒருவேளை அவங்களுடைய மனசில் அந்த மாதிரி எண்ணம் இல்லை போல், நம்ம பேச போனதுனால தான் இப்போ அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் தங்க மேலே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்க. பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான இந்த வீட்டில் முடிவெடுக்கிற பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட யாரும் ஒப்படைக்கலை தங்க மேலே, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் மயில ஆடி போக அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அரசியும் கேட்குறாங்க, என் விஷயத்தில் இனிமேல் இன்றைக்கின்னு இல்லை என்றைக்குமே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமாக உள்ளே போக, எங்கள் பழனி வேலை வந்துட்டு பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்கள் பழனிவேல் சித்தப்பாட்ட போய் சரவணன் பேச போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்குற, அதெல்லாம் நான் எதுவும் நினச்சிக்கலன்னு சொல்ல, இல்லை மயிலை இப்படி பேசுன்னு நாங்களும் எதிர்பார்க்கல, அவள் இப்படி உங்கள் மனசு கஷ்டப்பட மாதிரி பேசியிருந்தா சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளை வெகுலின்னு தான் நினச்சேன், ஆனால் தந்திரமான பிள்ளையா இருக்கு, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோடா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி மாடிக்கு போகிறாங்க. இங்கே வந்து தன்னுடைய மாமா சொன்னதை நினச்சி அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றுட்டுருக்காங்க எங்கள் பழனிவேலும். இங்கே தன்னுடைய மாமா பேசினதை நினச்சி ஆச்சரியப்பட்டு
அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சரவணனும் எல்லார் முன்னாடி அவமானப்பட்ட தங்கமயில் வேற வழி இல்லாம உள்ள போக, உள்ள போற தங்கமயில இங்க சரியான கேள்விகளால வெளுத்து வாங்குறாங்க சரவணன். தேவையில்லாம எல்லாரோட விஷயத்துல மூக்க நுழைக்காத, நீ எல்லார்கிட்டையும் மூக்க நுழைச்சி அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுகுறதுனால என்ன ஆக போகுது? கடைசியில பார்த்தா தப்பு எல்லாம் உன் மேல தானே இருக்கு. நீ என்கிட்ட சொல்றத வந்து பார்க்கும்போது மத்தவங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி நானும் நினைச்சுக்கிறேன். ஆனா இங்க நடக்கும்போது கண்கூடா பார்க்கும்போது தான் தெரியுது, தப்பு எல்லாமே உன் மேல தான் இருக்கு. அவசரப்பட்டு வாய விடுறது நீ. அதுவும் அவசரப்பட்டு விடுறியா இல்ல வேணும்னு விடுறியான்னு கூட தெரியல. இந்த வீட்ல என் மாமாவும் என் தங்கச்சியும் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி இங்க சரவணனும் கேள்வி கேட்குறாங்க. அது இல்ல மாமா அப்படின்னு சொல்ல ரொம்ப கோவமா பேசிட்டு இங்க சரவணனும் படுத்துறாங்க. இங்க தங்கமயிலுக்கு தூக்கமே வரல. இங்க மாமாவும் நம்மளை திட்டிட்டாரே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க.